ஆக்சுவலாக வந்துட்டோம். அது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் குன்னூர், இப்படி போனால் கிண்ணக்குறை. இந்த வழி எப்படி போகணும்னு பார்த்தீங்கன்னா காட்டேரி, கொடியேரி, அப்புறம் மூஞ்சூர், பேக்கெட்டி வழியாக போகும். நம்ம நேராக வந்திருந்தால் மூஞ்சூர் வழியாக வந்திருப்போம் அந்த இடத்துலேருந்து அப்படியே. இதனால 2 மணி நேரம் சுற்று, எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் நான் வர பிரேக் எடுத்தேன். இப்போ அப்படி கிளம்பி இப்போலாம் வரும்போது சுத்தமாக ஒன்றும் தெரில. போகும்போது அப்படி சொல்கிறேன், வரும்போது சுத்தமாக ஒன்றுமே தெரில. ரோட்டில் கண்ணும் தெரில, ஒன்றும் தெரில. நான் ஒரு வேளை வைசர் தான் அடைச்சிருக்கோன்னு நினச்சேன். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஃப்ரண்ட்டில் ஒன்றுமே இருக்காது, விஷனே இல்லை. நான் வைசர் தான் அடைச்சிருக்குன்னு வைசரை எடுத்து பார்த்தா சுத்தமாக ஒன்றும் தெரியல, ஃபுல்லாக மிஸ்ட்டு. நான் இந்த ஒயிட் லைனை வச்சு தான் ஏதோ வந்துட்டுருந்தேன். செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. மழை டைம் அப்போ யாரும் வராதிங்க எனக்கு தெரிஞ்சு. நான் ஏன் வந்தேன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த டைம் தான் நல்லாயிருக்கும். அதெல்லாம் வந்தீங்கன்னா மழை டைம்லாம் நான் ஊட்டி சான்ஸே இல்லை, வரவே மாட்டேன். டிசம்பர் மழைலாம் முடிஞ்சு டிசம்பர் அந்த டைமில் தான் வருவோம், இன்னும் வெயில் டைமில் வருவோம். எனக்கு தெரிஞ்சு மழை டைமில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரேன்னு நினைக்கிறேன். கிளைமேட் செம்மையாக இருக்குது. இதுக்கு போகிற வழியும் எனக்கு தெரிஞ்சு செம்மையாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. பொறுமையாக தான் போகிறேன். டயர் அந்த நாய் லைட்டாக ஏற்றினதுலேருந்து ஃப்ரண்ட் டயர் மட்டும் ஓவராக வாபிள் வர மாதிரி ஃபீல் ஆகுது. கீழே இறங்கி பார்த்தாலாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஓட்டும் போது லைட்டாக ஃபீல் ஆகுது நல்லாவே. அதெல்லாம் மழை வேறு இருக்கா, நான் ABS வண்டி வேறு, கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போய்க்கணும். சில இடத்துல ஓரளவுக்கு தெரியுது, ஆனால் சில இடத்துல சுத்தமாகவே எதுவும் தெரில, ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு தெரியுதா? இதே கொஞ்சம் தூரம் போனோம்னா ஏதாச்சும் ஓப்பன் ஸ்பேஸ் வந்துச்சுன்னா சுத்தமாகவும் தெரியல. இடையில அப்படியே நின்றுட்டோம். நிறைய வண்டி அப்படியே 10-20 தான் வந்துட்டு இருந்துச்சு, அவ்வளோ புகை. ஓரளவுக்குன்னா கூட பரவாயில்ல, சுத்தமாகவே தெரில. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கு, ஆனால் காரில் வந்ததுனால தெரில. பைக் வரையா அவ்வளோதான். முன்னாடி யாராச்சும் போனால் பார்த்தா ஃப்ரீயாக இருக்குது, முன்னாடி யாருமே போகல. நானும் அப்படியே 10-20 பொறுமையாக ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். என் பின்னாடி அப்படியே வந்துட்டு இருந்தாங்க ஒரு 2-3 2 வீலர். இப்படி மாற்றி மாற்றி ஓட்ட கடிச்சிட்டு பொறுமையாக வந்துருக்கோம். இந்த வழியில் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். கார்த்திகோட பக்காசுரன் வியூ பாயிண்ட் போறதுக்காக வந்தோம். இப்போ அவன் கூப்பிட்டு நான் வந்திருப்பான், ஆனால் தேவையில்லாத வேலை. மழையும் பெய்யுது, அவன் யூஎஸ்க்கும் போனோம். திரும்ப மழை டைம் அப்போ சேஃப் இல்லைன்னு தான் அவனை கூப்பிட்டுனா எனக்கு தெரிஞ்சு வந்திருப்பான்னு தான் நினைக்கிறேன். மழை டைம் அப்போ நான் போகிறது தப்பு, இது அவனை வேற எதுக்கு போகணும் தான் சேர்ந்து விட்டுட்டேன். அந்த 6 மணிக்கு அப்புறமே எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல நாய் குறுக்கால வந்துச்சு. ஏன்டா இன்னைக்குன்னு பார்த்து குறுக்கால வாங்கி தான் இருந்துச்சு. இன்னும் மூஞ்சூருக்கு 28, குந்தாக்கு 25. நம்ம அப்படி வந்தா கீழ் குந்தாவதே வந்திருப்போம். இன்னும் கீழ் குந்தான்னு சொல்றானுங்க, மேல் குந்தாவும் இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம குன்னூர் சைடோ கோத்தகிரி சைடோ 2-3 ஊர் இருக்கு, கீழே மேலு அப்படின்ட்டு. ஊர் பேர் கரெக்டா மாறேன்ட்டான். கிளைமேட் நல்லா தான் இருக்கு, ரொம்ப சில்லுன்னு சொல்ல மாட்டேன். மேபி நான் 2 ஜாக்கெட் போட்டிருக்கேன். ஒன்று நார்மலாக போடுறது ரைடிங் ஜாக்கெட்ஸும், அப்புறம் மேலே ஓவர் கோட் ரெயின் கோட் போட்டிருக்கேன்ல, அதனால ப்ரெஷர் தெரியான்னு நினைக்கிறேன். இதுக்கும் கையில் க்ளவுஸ் கழட்டிட்டேன், அப்புறம் ஸ்லிப்பர் தான் போட்டிருக்கேன். ஷூ கழட்டி போட்டது தான். இடையில மாட்டலாம்னு நினச்சேன், மழையே இல்லை. அப்புறம் மறுபடியும் மழை வந்துருச்சு. நல்லா வேலை கழட்டி மாட்டலாம், இல்லைன்னா மறுபடியும் திரும்பி மாட்டிகிட்டு இருந்திருக்கோம். போகிற வரைக்கும் விட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விட்டு தான் பெய்யுது, கண்டினியூஸாக மழை பெய்யுது, அதனால பரவாயில்ல. ஆனால் வர வழியெல்லாம் ஃபுல்லாக ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு, மண்ணு சரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்தோன்னே பைக்கில் நினைச்சேன். அந்த ரோடு வேலை பார்க்குற முன்னாடி கீழே அந்த செம்மண்ணோட தண்ணி போகும் பார்த்தீங்களா, அது வந்தோடனே அவ்வளோதான், முடிவே பண்ணிட்டேன் ஏதோ ஆயிடுச்சுட்டு மேலே. ஏன்னா எப்போவுமே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரோடு வேலை நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னும் சரிஞ்சு வந்திருக்கும், நார்மலாக அப்படி வராது. ஆனால் ஹில்ஸ் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமானு நினைக்கிறேன். அந்த இடையில வரப்போ 2-3 ஃபால்ஸ் வரும், செம்ம தண்ணி போயிட்டு இருந்துச்சு. ஓரளவுக்கு வரும் தான் நினச்சேன் இந்த லைட்டாக பெய்கிற மலைக்கு, ஆனால் ஹெவியாக வந்துட்டு இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். ரோடும் கூட ஓரளவுக்கு ட்ரையாக தான் இருக்கு. அந்த சைடு தான் தூரிக்கிட்டே இருக்கு விடாம. அவிலாஞ்சி போலான்னு தான் சொல்லியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன் மாத்திட்டேன்னா, இல்லை எப்பவும் போல தோட்ட பிளான் மாதிரியே கிண்ணக்குறை போயிட்டு அப்புறம் அவிலாஞ்சி போயிட்டு நைட்டே ஊட்டி வழியாக போய்க்கலாம். எப்படியோ அந்த வழியில் போக முடியாது நினைச்சு, எதுக்கு தேவலாம் ட்ரை பண்ணிட்டு தான் வந்துட்டேன்.
ரொம்ப அடிச்சு பிடிச்சி போனா கொஞ்சம் பொறுமையாக போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. எனக்கு நானே சொல்லிக்கிறேன். இந்த ட்ரை ரோடு பார்த்தா நல்லா தான் இருக்கு, ஆனால் லைட்டாக ஈர ரோடு பார்த்தா தான் ஒரு மாதிரி ஆகுது. ஃப்ரண்ட் டயர் ஓவ் தான், பிரேக்கு தான் மெயின் இஷ்யூவே. அதாவது இப்போ எல்லாமே ஏபிஎஸ் வந்துடுச்சு, நார்னி பேஸ் ரைஸ் வந்து வாங்கிடாதீங்க, சேஃப் இல்லை. வேற இல்லை, ஓட்டுறதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மழை டைம் அப்போ தான் ஏபிஎஸோட அருமையாக தெரியும். வாபிள் ஆகாது, நீட்டாக நிற்கும். பிரேக் போடுறாங்க. சரி, போகும்போது எனக்கு கொஞ்சம் தூரம் கழிச்சு அப்படி கண்டினியூ பண்ணுறேன். நீங்களே யோசிச்சு பாருங்க, யாருமே இல்லை, எம்டியான ரோடு, காட்டுக்குள்ள, அதுவும் தனியாக லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு மழை, செமையான கிளைமேட்டு, பயங்கரமான வழி. இன்னும் லைட்டாக அந்த தைல வாசனையோட செமையாக இருக்கு இந்த இடமே. இங்கேயும் சரி, பைன் ஃபாரஸ்ட் போகும்போது சரி, லைட்டாக தைலத்தோட வாசனை வரும். பயங்கரமான கிளைமேட்டு. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக டீலாக தான், சைடில் ஃபுல்லாக மேகம், கீழே ஃபுல்லாக மேகம் இருக்குது. நல்லா இருக்குது. எப்போவுமே மேலே மேகத்தை பார்த்துட்டு கொஞ்சம் கீழே பார்க்கறது நல்லா இருக்கு. ஆனால் இந்த ஊரில் ஏதோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேன், கீழே சொல்லிட்டு இருந்தாங்களே ஃபங்க்ஷன்ட்டு. ஆனால் பஞ்சூரில் ஏதோ ஃபங்க்ஷன், ஏதோ சிவன் கோயிலில் ஃபுல்லாக வடுகா ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த காஸ்டியூம் போட்டு நின்றுருந்தாங்க. அப்போதான் பார்த்தா கேரளா கர்நாடகா வண்டி நிறையா இருக்குது. TN43 தவிர நம்ம ஊர் வண்டியெல்லாம் எதுவுமே அவ்வளோ பெருசாக பார்க்கல. 1, 2, 39, 37, 40 வேணா பார்த்தேன். இடையில ஃபுல்லாக சரிஞ்சு விழுந்திருக்கு. வா, செம்மையா இருக்கு. தெரியுமான்னு தெரில, அப்படியே கீழே வந்து யாரும் அது எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கு. இப்போ மூஞ்சூர்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ என்னென்னா, இந்த வழி ரொம்பவே சின்னது, ஃபாரஸ்ட் ஏரியா இல்லாமல் இந்த வழி பார்த்தீங்கன்னா தெரியும், அடிக்கடி மரம் கீழே வந்திருக்கு. இந்த வழியாக ஒரு பஸ் வரப்போகுது. அந்த பஸ்ஸில் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த பஸ் வந்துச்சுன்னா ஆப்போசிட் ஒரு 2 வீலர் வந்தாலே நின்று தான் வரணும். கார் வந்துச்சுன்னா ஃபுல்லாக கீழே இறக்கி தான் வரணும், வேறு வழியே இல்லை. இந்த மாதிரி இடம்னா தெரியாது, ஃபுல் டீலாரில் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான். கையெல்லாம் செம்மையாக நனைஞ்சிருக்கு, குளிர் வேறு அப்படியே விட்டால் வரைச்சிக்கும் போல். இந்த ரூட்டில் பஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மாமா பஸ் இருக்குது. கரெக்டாக குன்னூரில் தான் ஏறு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. பார்த்துட்டு வேணால் கரெக்டாக கீழே எங்கே மென்ஷன் பண்ணுறேன். நான் முன்னாடி பஸ் எங்கேயாச்சும் போச்சுன்னா அதை காட்டுறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக கிண்ணக்கொரையை வந்து சூரியனே உதிக்க அன்னாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாக அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே மண்ணே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக அந்த பாசம் பிடிச்ச மாதிரி இருக்குது. நான் நிறைய இடத்துல தேயிலை தோட்டத்தை கூட பட்டேன், கீழே மண்ணே தெரியல. இந்த சைடில் பார்டர்லாம் மண் தெரியும்ல, அங்கே கூட தெரியல. ஃபுல்லாக பாசம் முடிச்ச மாதிரி கிடைக்கு. ஒன்றுமே சூரியனே வந்திருக்காது. ஏன்னா மழை தண்ணி அடி ஊறிட்டே இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப நிழல்லே இருந்திருக்கும். அந்த இடம்லாம் பார்த்தாலே உங்களுக்கு அப்படி தான் தெரியும். சைடில் தான் நல்லா பார்த்தா தெரியும். லைட்டாக ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இலை தான் உதிர்ந்துருக்கு, மண்ணெல்லாம் அப்படி தெரியல. இல்லாமல் இந்த ரூட்டில் பைசன்ஸும் அதிகம். நமக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பைசன்ஸையும் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் வைல்டு அனிமல்ஸும் நிறைய இருக்கும். வராமல் இருக்க வரைக்கும் நமக்கு சந்தோஷம், வந்துச்சுன்னா ரிஸ்க்கு தான். ஆக்சுவலாக பைக்லலாம் வர மாட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேங்காக வண்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. மரமும் நிறைய இடத்துல வந்துருக்கு, மறுபடியும் சொல்கிறேன். ஆக்சிடென்ட்ஸும் கொஞ்சம் இருக்குது, பார்த்து தான் வந்தவன் இந்த ரூட்டுக்கெல்லாம். எவ்வளோ பெருசு இருக்கு. ஆல்ரெடி ஒரு வாட்டி கார்ல போகும்போது பார்த்துருக்கோம், பக்கத்துலேயே போல. கார்த்திகா பின்னாடி நோத்தின்றது நானும் ஃப்ரெண்ட் அதில் விட்டுட்டோம். இப்போதான் பார்க்குறேன், செம்ம பெருசாக இருக்கு. ரெக்கார்ட்னா அந்த வேலை
திரும்பி எல்லாம் போய் எடுக்க முடியாதுப்பா. நம்ம நினைக்கிறோம் இங்கிருந்து இந்த ஹைட்டுக்கு தாராளமாக குதிக்கும் தெரியுமா, மேலே இருந்து குதிச்சிடும், கீழே ஏற முடியாது. ஆனால் மேலே வந்து படார்னு ஒரே குதியில குதிச்சிடும். நீங்க அப்படிதான் சும்மா வேடிக்கை போட்டிருக்கோம், அப்படியே மேலே இருந்து கீழே குதிக்காதான் தான் பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு என்ன பண்ணுச்சு, வேலையை தான் போட்டுருந்துச்சு. அப்போ அதை இது பண்ணிட்டு அப்படியே குதிச்சு ரோட்ல. ஒரு சரி நல்ல இல்லை. அது கார் என்னடா பண்ண போது நினைப்பீங்க, அது இருக்கு சைஸுக்கு நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கார்ல ஒரு மேட்ரு இல்லாததுக்கு ஒரு குத்து குதிச்சுன்னா அவ்வளோதான், காருக்குள்ளே கொம்பு வந்து இறங்கிடும். பைசன் ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம வீடியோவில் பார்க்கறக்க மாதிரியெல்லாம் இல்லை, வீடியோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியாக தான் தெரியும். சீரியஸ்லி செம பெருசு. ஓஹோ, ஃபுல் ரோடா செம்மையாக இருக்கு. பெஸ்ட் பிளேஸ். 4 of 15 ஹேர்பன்ஸ் இருக்கு. என்னடா பக்கத்துல இருந்துச்சுன்னு சொன்னீங்க, பயங்கரமான ஒரு ஃபாரஸ்ட். பைசன் நான் 10-60 முன்னாடி பஸ் இருக்குது மறந்துட்டேன். முன்னாடி தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. உங்களுக்கு தெரியும் போகும்போது என்னென்ன சம்பவம் நடக்கும் தெரியும். ஆப்போசிட்டில் கார் வந்துச்சுன்னா அப்போ தெரியும். 2 வீலர் நான் பார்க்கல பெருசாக, 1-2 தான் பார்த்தேன். கார் தான் அதிகமாக ஸ்பீடில் வந்துட்டுருந்தானுங்க. நானும் சரி இந்த பஸ்ஸு போட்டோன்னு பார்க்குறேன். இல்லைன்னா உங்களுக்கு பஸ்ஸே தான் தெரிஞ்சிருக்கும், முன்னாடி வியூ எதுவும் தெரியாது. அதனால தான் மழை தண்ணி வேறு வந்து ஓட்டிக்குது, அது வேறு தொடச்சிட்டு இருக்கணும். ஏன் ஸ்லோவாக போகிறேன் அப்படின்னா, அது கண்டிப்பாக முந்தே முடியாது இந்த பஸ்ஸை. இந்த ரோட்டில் வாய்ப்பே இல்லை முந்தருக்கு. அவங்களா பார்த்தீங்க சுட்டாக தான் உண்டு. அது இல்லாமல் எங்கேயாச்சும் ரொம்ப ஸ்லோ பண்ணால் தான் உண்டு. நமக்காகலாம் வழி விட மாட்டாங்க, கரெக்டாக நிறுத்திட்டாங்க. சொன்ன மாதிரியே வந்து கார் மாட்டிக்கிச்சு. இதுதான் இங்கே பிரச்சனையே. இப்போ இங்கே வந்து இப்போ எப்படி கஷ்டப்பட்டு போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். தலைவன் இந்த சைட்னாலும் தப்பிச்சிட்டான், லைட்டாக கீழே இருக்குன்னா போதும் பஸ் அந்த சைடு போயிருக்கோம். இதே டீலாக இருந்துச்சுன்னா இங்கே எங்கேத்த போய் இறக்குவாங்க, வாய்ப்பே இல்லை. ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. இதுவே எனக்கு பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. அவர் பாட்டு கீழே இறக்கிட்டே போகிறாப்புல. என்ன இருக்குன்னு தெரியல, ஃபுல்லாக செடியில் குழி இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் தெரியாது. அதனால தான் பஸ்ஸை நீங்களே பார்த்துருப்பீங்க, ஊட்டிலேருந்தே இருக்குது. நான் கிண்ணக்குறை தான் கடைசி நினச்சேன். அதுக்கப்புறம் இறக ஏதோ போட்டிருக்கு, அந்த ஒரு இருக்குது போல். சரி அப்படியே பஸ் ஸ்லோ பண்ணோன்னே நைஸ் அப்படியே போயிடலான்னு பார்த்தேன். ஹார்ன் அடிக்கலான்னு பார்த்தோம். இது ரொம்ப குறுக்கிட்டாங்க ரோடு, ஆனால் ரொம்ப கஷ்டம். அவங்களே நான் எனக்காக நிறுத்தணும், வண்டி நிறுத்தினதுக்கப்புறம் தான் நான் ஓவர்டேக் அடிக்க முடியும். இவங்க லைட்டாக நோந்தெல்லாம் அடிக்கிற மாதிரிலாம் இங்கே இடம் இல்லை. தேவையில்லாத ரிஸ்க் வேறு. அவங்க போட்டோம் முன்னாடி கொஞ்சம் தூரம் போட்டோம், நான் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா பஸ் மட்டும்தான் மடி தெரியும் உங்களுக்கு. சூப்பரான எனக்கு தெரிஞ்சு இந்த வரலாம் ஒரு வாட்டியாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பஸ்ஸு முன்னாடி போது எனக்கு நல்லது தான், கார்லாம் ரொம்ப ஸ்லோவாயிரும். இங்கே முன்னாடி நின்றுருக்கவங்க நான் ஆல்ரெடி பார்த்தேன். இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் வரீங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்த இடத்துல நின்றுருந்தாங்க. அடிக்கடி நின்று தான் வந்துட்டுருக்கேன். அவங்க பாட்டுக்கு நின்று ஜாலி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். 3 அங்கிள்ஸ் தான். சும்மா பைக் அமைச்சு பார்த்தா காட்டுவாங்கன்னு அவங்கள பைக் காட்டாங்க. ஆக்சுவலாக கிண்ணக்குறைக்கு இன்னொரு பேர் இருக்குது, சூரியனே உதிக்காத நாடு அப்படின்ட்டு. அது இவங்கள வச்சா தான் இல்லை தன்னை போல் வந்ததுங்க எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. ஆனால் வர வழியில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சூரிய வெளிச்சமே இல்லை. சூரிய வெளிச்சமே இல்லாமல் ஃபுல்லாக பாசம் முடிச்சு கிடக்க மாதிரி தான் இருக்குது. மேபி அதுமாதிரி சொல்லியிருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சு கரெக்டான பேர் தான். லிட்டரான காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவ்வளோ செடி, அவ்வளோ மரம், யார் எந்த தொந்தரவுமே இல்லை. செவனே நம்ம பார்த்து போயிட்டு வந்துக்கிட்டால் போதும். அதுவும் நீங்கள் சீசன் டைம் இந்த டிசம்பர்லாம் வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிசம்பர் ஜான்வரிலாம் வந்தீங்கன்னா ஆக்சுவலாக ஐஸையே பார்க்கலாம். நாங்கள் ஒரு வாட்டி வந்தப்போ 0 டிகிரி போச்சுன்னு நினைக்கிறேன். நைட்டு வந்துட்டு நாங்கள் 2 டிகிரிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கார் ஃபுல்லாக வெளியே பனியாயிடுச்சு. உடச்செடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரியே ரியலிஸ்டிக்காக இருக்குது. கீழே காலையில் நேரத்தில் இருந்துச்சு இந்த அவலாஞ்சில் தங்கி வந்தாப்போ கீழே வந்துட்டு கால் வைக்கிறேன் புல்லில் ஃபுல் டீலாக வாட்டிருக்கு. சரி பஸ் முன்னாடி போய்ட்டுருக்கு, பொறுமையாக போகலான்னு பார்த்தேன். தலைவன் போய மாட்டான். இங்கே வர பஸ் ஸ்டாப் இருந்துச்சுன்னு ஸ்லோ பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறேன்னா புல் இருந்துச்சு கரெக்டாக. மிதிச்சு
வச்சா கறக்கு மறக்குன்னு சத்தம். என்னன்னு பார்த்தா எல்லா புல்லும் வரைஞ்சிருக்கு. மண்ணை சரிஞ்சிருக்கு போல். இப்போ தான் செஞ்ச மாதிரி இருக்குது ஃபுல்லாக மண்ணை பார்த்தா. மழையும் விட்டப்பாடு இல்லை, பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கையெல்லாம் என்ன ஆக போகுது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. இப்போ ஓட்டுறேன், கை வரைக்காமல் இருந்தால் சரி. அது இல்லாமல் நீங்கள் இங்கே வரீங்க, இடையில எங்கேயாச்சும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறீங்க, நம்ம தான் பார்த்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் டெய்லி வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நின்னீங்கன்னா வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. 4-5 பேர்த்த பிடிச்சி வச்சுருந்தாங்க, எதுக்குன்னு தெரில. அது இல்லாமல் பூச்சி அதிகமாக இருக்கும், அட்டை அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சு. ஃபுல்லாக மழை தானே, அது இல்லாமல் மழை வேறு பேஞ்சிருக்கு. இந்த கிளைமேட்டில் வந்து கன்ஃபார்மாக இருக்கும், கேட்கவே வேணாம். சில்னஸும் அதிகமாகிட்டே போகுது. கை ஈரமாக இருக்கனால வரைக்காம மட்டும்தான் சரி தான். மறுபடியும் மிஸ்ட் அதிகமாக வர்ற மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் ஏரியா மாதிரி வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சைடில் ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக கவுஸாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. மேகத்துக்கு நடுவில் இருக்க இங்கே ரோடை பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது, சுத்தமாக தண்ணியே இல்லை. என்னன்னே தெரில, லெஃப்ட் ரோடுக்கு நின்ட்டாங்க போல், இல்லை போலீஸ் நின்றுருக்காங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னா என்னன்னு தெரில. ரொம்ப நேரம் நின்னாலும் ஏதாச்சும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரில. என்னாச்சுன்னு தெரில. இந்த மரம் செமையாக இருக்கு. ஃபுல்லாகவே அந்த ஃப்ளவர்ஸாக தான் இருக்கு. என்ன பூன்னு தெரியல ஆக்சுவலாக. என்னன்னு பிடிச்சி பார்க்கட்டுமா? செடியெல்லாம் இல்லையே. தெரியுதா? ஃபுல்லாகவே இருக்கு. இடையில வரும்போது இடத்துல பார்த்தேன், அங்கேயும் ஃபுல்லாகவே இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ரோப்ரோவில் எந்த அளவுக்கு தெரியுது இல்லை, ஆனால் சைடில் இருங்க, நார்மல் மோடுக்கு போட்டி காட்டுறேன். மிஸ்ட் இல்லை, மிஸ்ட் இருக்கு. மிஸ்ட் வந்தோடனே என்னதுன்னா அதிலிருந்து மழை வருது. சைடில் ஃபுல்லாக இந்த செடி வேற பயங்கரம். இப்போ தெரியுதா? லைட்டாக மிஸ்ட் தெரியும் உங்களுக்கு. ஆனால் குன்னூருக்கு வரப்போ சுத்தமாக ரோடு இல்லை, செம்ம மிஸ்டாக இருந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த பேட்டரிக்கு அளவு போது இன்னும் ஒன்று தான் இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரில. ஃபோன்லாம் எடுக்க முடியாதுங்க, சார்ஜ் தான் பண்ண போலே. ஓ பஸ்ஸுக்கு பண்ணி போயிருக்கலாமோ? ஃபுல்லாக மிஸ்டேக் போது அங்கே எனக்கு ரோடே தெரில. நிஜமாக அங்கே ஸ்ட்ரெயிட்டாக ரோடே தெரில. கேமரா என்ன தெரியுதுன்னு தெரில. இப்போ ஓரளவு தெரியுது. பக்கத்தில் வந்தால் தான் தெரியுது, தூரத்தில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. முன்னாடி லைட்டாக ஃபாகாக இருக்கு. கேமராவில் எப்பவுமே ஃபாக் அவ்வளோ பெருசாக தெரியாது. என்ன கேமரா எடுத்தாலும் தூரத்துல இருந்து பார்த்தா ஃபாக் தெரியும், பக்கத்துல இருந்து எடுத்தா ஃபாக் தெரியாது. கேமரால இருக்கு. பெஸ்டான கிளைமேட்ல தெரிஞ்சு நான் வந்திருக்கேன். ஆனால் உங்களுக்கு கிட்ட டேஷன் இந்த கிளைமேட்ல வராதிங்கன்னு நான் சொல்லுவேன். சேஃப்ல டிசம்பர்ல வாங்க. இதே கிளைமேட்டு மழை இல்லாமல் எப்படி ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குமோ அப்படியே இருக்கும். இதை விட அல்டிமேட்டாக இருக்கும் மழை இல்லாமல். சொல்கிறேன், மழை வந்துச்சுன்னா டிசம்பர்ல இங்கே இதுக்கப்புறம் இந்த சைடு வர முடியுமான்னு தெரில. அதனால தான் வந்துட்டேன். ஃபுல் மிஸ்ட் இங்கே பார்த்தாலே
தெரியும், பார்க்க முடியாது. எப்போ பிரச்சனை நேராக போயிருக்க முடியாது. எத்தனை மினிட்ரா இருக்கு முடிஞ்சா? 13 15 தெரில, சரியா பார்க்கல. இங்கே நேராகவே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எங்கே போய் ரைட்டில் பார்க்குறதுன்னு விட்டேன். எங்கேயாச்சும் போய் கண்டிப்பாக கோப்ரோக்கு சார்ஜ் போட்டே ஆகணும். காலியாக போகுது. நான் வர கேமராவும் மலையில் அப்படியே விட்டுருக்கேன். உள்ள கிளவுட்ஸ்குள்ளே இருக்கேன். ஃபுல்லாக செம பண்ணி ரோடே சுத்தமாக தெரில. ரைட் லீவ் பண்ணி லெஃப்ட் லீவ் பண்ணி ஹெல்மெட்டு கழட்டினா கூட ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இன்னும் குறையில் கரெக்டாக உள்ளே போயிட்டு என்ட்ரி ஆகிட்டு சும்மா வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே லோக்கல்கிட்ட கேட்டால் மறுபடியும் மஞ்சூர் போய் தான் அலைஞ்சி போல பின்னாடி தெரியுதா க்ளவுட்ஸ் எல்லாம் வருது. இது கூடயே இதுவரை ஒன்றுமே இல்லை, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இது கூடயே அப்படியே தூரலும் சேர்ந்து வருது. அதுதான் பிரச்சனை. மறுபடியும் மஞ்சூர் போய் சாப்பிட்ற அளவுக்குலாம் உடம்புல திம்பில்லை. போகிற வழியில் ஏதாச்சும் கடை தான் பார்க்குறேன். வரும்போது ஒரு இடத்துல மட்டும் கடை இருந்துச்சு, மெயின் ஜங்ஷன் மாதிரி இடத்துல. அங்கே போய்ட்டு மறுபடியும் பார்க்கணும். இப்போதைக்கு இருக்க இதோ இந்த ஒரு ப்ரோட்டீன் பாரையும் இந்த பீனட்டையும் முடிச்சுட்டு இப்போ தான் நெட் ஆன் பண்ணேன். ஆன் கால் என்னாச்சுன்னு தெரில. அப்படியே ஒரு 8 அதிகம் பாட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். கரெக்டாக நான் இப்போ மேகத்துக்குள்ளே இருக்க நிஜமா சொல்லணும்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். மேகம் அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த சைடு தெரியுதா? அப்படியே இந்த சைடு மூவ் ஆகிட்டே இருக்குது. இங்கே கூட மேகம் போயிட்டு இருக்கேன். சுத்தமாக தெரில கேமரா லைட்டாக தெரியும். ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கு. சில்னஸ் பயங்கரமாக இருக்குது. அதனால் தூரல் அப்படியே வருது. அதுலேருந்து பண்ணி அப்படியே இருக்குதுன்னா கையெல்லாம் கற்று போட்டுருக்கு. நான் சாப்பிட்டு அப்படியே 5 மணி போனாச்சு. அவளாச்சு போக முடியுமான்னு தெரியல. முதல்ல ஊட்டி தான் போக நினைக்கிறேன். அவளாச்சு நீ கேன்சல் ஆகிடுது. பார்க்கலாம், போகும்போது முடிஞ்சால் பார்க்கலாம். முடிஞ்சால டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் டைம் எடுத்துட்டு வந்து தாராளமாக போனேன். ஆனால் இங்கே கொஞ்சம் கிலோமீட்டருக்கு செம டைம் எடுத்துருச்சு மழைனால. டயர் இப்போ ஏதாச்சும் பார்க்கணும் கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு. ஒரு வேளை வெயிட்டு தாங்காதனாலேன்னு தெரில. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் டாப் ட்ராக் பண்ணியிருக்கேன், அதனாலே டிஃப்ரென்ஸ் வருதுன்னு தெரில. இப்போ போக செட் ஆகிடுமா இருக்கும். சரி பார்க்கலாம். முதல்ல போய் சாப்பிட்றேன். பை.